இந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிறது ஆண்களே அதிகமா இருக்கக்கூடிய, ஆண்களே ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய ஒரு துறை. இதுல நீங்க இப்போ புகழ் பெற்றவர்களா இருக்கிறீங்க. அ ஒரு பெண்ணா இந்த ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு எப்படி, எப்போ ஆர்வம் ஏற்பட்டது? பெண் ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி நெறைய பேருக்கு இந்த கேள்விகள், ம். இந்த கேள்வி வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு காரணம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுன்னு வைங்களேன். ஓகே. ஆஸ்ட்ராலஜிக்குள்ளார நான் வரும்போது ஒரு 15 இயர்ஸ் பேக்ங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ம். ஆனா ப்ரொஃபஷனா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருஷமா. அதுவரைக்கும் நானு ஆராய்ச்சியிலே இருந்தேன். ம். நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்ட்ராலஜி ஏன் வந்து ஆண்களுக்கு மட்டும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாஸ்தி. நெறைய பேர் அதுல இருக்க ஆட்கள் மட்டும் ஏன் வந்து ஒரு ஃபேம் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அதுல அத மீறி வரணும் அப்படிங்கிறத விட, ம். என்னோட டெஸ்டினி, என்னோட இலக்கு இதுதான். எனக்கு வந்து தலையில இதுதான் எழுதியிருக்கு. ம். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே. ரைட்டுங்களா? அது வந்து ஒரு 15 வருஷம் இதுக்குள்ள இருந்தாலுமே, இப்ப நான் வந்து இந்த டெலிவிஷன்ல பேசணும், பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விதிக்கப்பட்ட விஷயம். ம். அந்த விதிக்கப்பட்ட விஷயம் இப்போ ஒரு 6 வருட காலங்களா போயிட்டு இருக்குங்கங்க.